தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். நான் ஜெஸ்ஸி ஜோலி. இன்றைக்கி ஓணம் ஸ்பெஷலுக்காக நம்ம வந்து பச்சடி கிச்சடி தான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து வெள்ளரிக்காவோட ஆஃப் வந்து நல்ல முத்தின வெள்ளரிக்காய் ஆஃப் வந்து நான் கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் பச்சடியெல்லாம் பண்ண முடியும். பச்சடி கிச்சடின்னெல்லாம் சொல்லுவோம். இது வந்து நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வாட்டர் கண்டென்ட் இதில் ஜாஸ்தின்றதுனால நம்ம வந்து இது பச்சடி பண்ணும்போது அது ஒரு வாட்டரியாக ஆகிடும், ரொம்ப தண்ணியாகிடும். அதனால் நான் இப்போ வந்து கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு அது நல்லா பிணைஞ்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் முடிஞ்சால் இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும். அப்போ கொஞ்சம் தண்ணி நமக்கு இதிலிருந்து எடுத்துடலாம். நல்லா கலரி ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கலாம். இப்போது பீட்ரூட் வந்து குக்கரில் போட்டு ஒரு ஒரே ஒரு விசில் அடித்தா போதும். ஒரு 3 பீட்ரூட் போட்டு ஒரு விசில் அடிச்சுட்டு அதை வந்து கிரேட் பண்ணி நான் வச்சுருக்கேன். இப்போ இதுலேயே நம்ம வந்து கிச்சடி பண்ணலாம். இப்போ இந்த வெள்ளரிக்காயில் நம்ம வந்து உப்பு போட்டு வச்சோம், 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ இதில் நிறைய தண்ணி இப்படி வந்திருக்கும். இந்த தண்ணியை நம்ம வந்து கீழே ஊற்றிடலாம். தண்ணி நான் வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துட்டேன். இதில் வந்து தண்ணி நம்ம கொஞ்சம் புழிஞ்சு எடுக்கலைன்னா ரொம்ப தண்ணியாக போயிடும், நம்மளுடைய கிரேவியாக கிடைக்காது. இப்போது தேங்காய் வந்து திருவண்ண தேங்காவை 1 கப்பு தேங்காய் நம்ம எடுத்துக்கலாம். 1 கப்பு தேங்காவை வந்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். 1 கப்பு தேங்காய், அதே மாதிரி 1 கப்பு தயிரும் தான் தேவை. இப்போ இதோடு நான் வந்து இந்த மிக்ஸி ஜாரில் 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இந்த 1 கப்பு தேங்காயும் போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போது இது நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த அரைச்ச மிக்ஸை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இது நம்ம வந்து இந்த பச்சை மிளகா தேங்காய் அரைக்கும்போது வந்து நல்ல ஃபில்டர் வாட்டர் ஊற்றிக்கணும், இல்லைன்னா கொதிக்க வச்ச ஆறுன தண்ணி ஊற்றிக்கணும். ஏன்னா இது நம்ம வந்து திருப்பி ஸ்டவ்வில் வைக்க போகிறதில்ல, அதனால் நம்ம வந்து நல்ல தண்ணி தான் ஊற்றணும். இப்போ இதோடு நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் உப்பு வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு அப்புறமா போட்டுக்கலாம். இப்போ இந்த 1 கப்பு தேங்காய், 3 பச்சை மிளகாய் நான் அரைச்சி இதில் ஊற்றியாச்சு. இப்போ அதே சேம் டைம் வந்துட்டு நம்மளுடைய பீட்ரூட் பச்சடி ரெடியாக இருக்கா. இப்போ இதுக்கு நம்ம வந்து சேம் இதே மாதிரி தான் 1 கப்பு தேங்காய் வந்து நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி பச்சை மிளகாய் நம்ம வந்து எடுத்துக்கலாம். 1 கப்பு தேங்காய், அதே மாதிரி 3 பச்சை மிளகாய் நான் எடுத்து இதே மாதிரி நம்ம ஜாரில் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது இதுவும் நான் அரைச்சிட்டேன். இதை அரைச்சிட்டு நம்ம வந்து நம்மளுடைய பீட்ரூட் வந்து நல்லா வந்து நம்ம திருவி வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம வந்து இது போட்டுக்கலாம். இது போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் லைட்டாக வேணால் இப்போ இந்த தேங்காய் வந்து நல்லா திருவி நம்ம இதில் அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது இந்த ஜாரில் ஒரு சொட்டு தண்ணி ஊற்றி நம்ம வந்து இதில் ஊற்றிக்கலாம். இது ரொம்ப கட்டையாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இதில் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து ஃபில்டர் தண்ணி தான் எடுக்கணும். இதுவும் நம்ம வந்து ஸ்டவ்வில் வைக்க போகிறதில்ல, அதனால் இப்போ இதை நல்லா நம்ம கலக்கிக்கலாம். அதே டைமில் நம்ம வந்து தயிர் வந்து நல்லா கட்டை தயிர் நம்ம வந்து வேணும். அதிகமாக புளி இல்லாமல் கட்டை தயிர் நமக்கு இதுக்கு தேவை. இப்போ இதில் வந்து நம்ம வந்து 1 கப்பு தயிரும் நம்ம இதில் ஊற்றணும். இதுலேயும் சரி, வெள்ளரிக்காய் பச்சடியிலையும் சரி 1 கப்பு தயிர் நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். நம்ம 1 கப்பு தயிர் ஊற்றிட்டோம். இதுலேயும் வெள்ளரிக்காயிலையும் ஊற்றிட்டோம், பீட்ரூட்லேயும் நம்ம ஊற்றியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து கொத்தமல்லி 2லேயுமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இனி இது வந்து நம்ம தாளிக்கணும். இதுதான் இதோட வேலை, வேறு எதுவும் இல்லை. பைனாப்பிள் வந்து நான் ரொம்ப மெலிசாக கட் பண்ணியிருக்கேன், குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இது நம்ம வந்து பச்சடி பண்ணுறதுக்காக இது வந்து நம்ம வந்து நல்லா ஒரு கப்பு தண்ணி ஊற்றி இது நல்லா வேக வைக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நம்ம அதை வேக வைக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், 1 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா வேக வைக்கலாம். வெந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் சுகர் நம்ம போடணும். சுகர் வேணால் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா வெல்லம் நம்ம போட்டுக்கலாம். இது வந்து ஒரு ஸ்வீட்டான ஒரு ஐட்டம். எப்போவுமே நம்ம வந்து ஓணத்துக்கு இலையில வைப்பாங்க, அந்த மாதிரி தான் இது. அதிகபட்சம் எல்லாரும் இந்த பைனாப்பிள் தான் செய்வாங்க, பைனாப்பிள் பச்சடி தான் செய்வாங்க. நம்ம இனி இது வேகட்டும். 1 கப்பு தேங்காய், 3 பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு 3/4 ஸ்பூன் ஜீரகம். இது வந்து நம்ம நைஸாக அரைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் குறைக்குறைன்னு அரைச்சா கூட போதும். இது பைனாப்பிள் பச்சடிக்காக இது நான் அரைச்சிட்டு வந்துடுறேன்.
இது நல்லா வெந்துட்டே இருக்குது, இன்னும் கொஞ்சம் வேக வேண்டியிருக்கு. அதனால் இப்போ நான் வந்து இது ஸ்வீட் கறின்றதுனால இப்போ இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் சுகர் போடுறேன். இது ஒயிட் ஒரு எல்லோ கலர்லேயே இருக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து சுகர் போடுறேன். அப்படி இல்லைன்னா வெல்லம் போடலாம், கலர் வந்து பிரச்சனை இல்லைன்னா போடலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகு நம்ம இதில் வந்து போட்டு நல்லா கலக்கலாம். இது நல்லா வெந்துருச்சு. இது நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை எடுத்து நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. பச்சடி 2 சைஸ் கிச்சடி இது வந்து இதில் ரெடி பண்ணிக்கலாம். இனி எல்லாத்துக்கும் சேர்ந்து நம்ம தாளிக்க போகிறோம். இனி தாளிக்கிற வேலை மட்டும்தான் இருக்குது. இது நம்ம வந்து தாளிச்சிக்கலாம். இதில் எல்லாமே நம்ம வந்து உப்பு பார்க்கணும். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு போடணும். பைனாப்பிளும் கொஞ்சம் உப்பு போடணும், பீட்ரூட்டில் உப்பு போடணும். இதில் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருந்தோம், அதனால் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம வந்து உப்பு போட்டுக்கணும். இப்போ நான் வந்து இது 3மே நம்ம தாளிக்கணும். பச்சடியும் 2 கிச்சடியும் நம்ம தாளிக்கணும். அதுக்காக தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கடுகு போட்டு நம்ம வந்து தாளிக்கலாம். கடுகு வந்து 3 ஐட்டம் இருக்கனால 3 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இது எல்லாத்துக்கும் ஒன்றாவே நம்ம செஞ்சுக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டுக்கலாம். இப்போது நல்லா வந்து கடுகு வெடிச்சிருச்சு. கடுகு வெடிக்கும் போதே நம்ம ஆஃப் பண்ணிடலாம், இல்லைன்னா மற்றதெல்லாம் கருகிடும். இப்போ வந்து நான் வரமிளகாய் போடுறேன். இந்த இரும்பு சட்டின்றதுனால சீக்கிரமாக கருகிடும், அதனால் நான் ஆஃப் பண்ணுறேன். அப்புறம் வந்து கறிவேப்பிலை, இப்போ இதிலிருந்து நம்ம கொஞ்சம் எடுத்து எல்லாத்துக்கும் நம்ம ஊற்றிடலாம். இப்போ எல்லாத்துலையும் இதே மாதிரி நம்ம தாளிச்சிடலாம். இப்போது நம்மளுடைய பீட்ரூட் பச்சடி, பீட்ரூட் கிச்சடி, அப்புறம் வெள்ளரிக்காய் கிச்சடி, அப்புறம் பைனாப்பிள் பச்சடி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்க பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு ஓணம் ஸ்பெஷல்.